ஹலோ மக்களே, வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கான வீடியோவில் சப்பாத்திக்கான சைட் டிஷ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது பன்னீர் பட்டர் மசாலா தான். அதுவும் வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம் எடுத்துகிட்ருக்கோம். அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி 4லேருந்து 5 எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு நிறைய தேவைன்னா நிறைய தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அரைச்சிக்க தான் போகிறோம். அடுத்து தேவையான பொருட்கள்: 4 முந்திரி உடச்சி எடுத்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கட்ட மிளகா பொடி, கொஞ்சமாக சீரகம் தாளிக்கிறதுக்கு. இப்போது கட் பண்ணி எடுத்திருந்த தக்காளியை நம்ம அரைச்சிக்கிறோம். அதோட இந்த முந்திரியை சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமலேயே நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அப்புறமா ஒரு வாணலியில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகத்தையும் சேர்த்துருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி எடுத்துருந்த தக்காளியையும் இதோடு சேர்த்துருங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச விட்டு எடுத்து வச்சுருந்த கட்ட மிளகா பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. இது கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போது 1.5 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்ச விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது நல்லா கொதிச்ச விட்டு கொஞ்சமாக திக் கன்சிஸ்டன்சி வரும், அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி மைதா மாவை தண்ணியில் கரைச்சிட்டு அதில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அவ்வளோதான், சுவையான பன்னீர் பட்டர் மசாலா வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.